ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த திருக்குறள் தொடர்பான கேள்விகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இது பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து கேட்டது கிடையாது. அதாவது யூனிட் 6ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்த கேள்விகள் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துட்றேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா கேள்விகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் இந்த வீடியோவில் 25 கேள்வியை பார்க்க போகிறோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இந்த 25 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். இந்த திருக்குறள் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம், ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். சரி, இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். செல்விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான், யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, செல்விருந்து ஓம்பி, நம்ம வீட்டில் ஒரு விருந்தினர் இருக்கார். அந்த விருந்தினர் முடிஞ்சிருச்சு, அவர் கிளம்புறாரு. அவர் கிளம்பிட்டார். அப்போ இன்னொருத்தர் வருவாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து காத்திருக்காரு. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர் போயிட்டாரே, இன்னொரு விருந்தினர் எப்போ வருவார் அப்படின்னு பார்த்திருப்பவன் யாருக்கு விருந்தினராக அமைவான். அதாவது இவனை கூட்டிகிட்டு போய் யார் விருந்து வைப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை தேவர்களுக்கு விருந்தினராக அமைவான். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். உழைவு இன்றி தாளாது உழற்றுபவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள். அப்படியே கேட்டு விட்டுட்டு எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறது, இப்படி கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திருக்குறள் தான், சரிங்களா. இது வந்து ஒரு திருக்குறள். அதில் இருக்கிற முன்னாடி பகுதியை மட்டும் எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள். திருவினை ஆக்குபவர், ஊழையும் உப்பக்கம் காண்பவர், வினை குறை இல்லாதவர், வினை விளைபவர். எது வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? ஊழையும் உப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாது உழற்றுபவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளை அப்படியே கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முன்பகுதி, சரிங்களா. ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர். மூன்றாவது கேள்வி. திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆவன. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் கடவுள் பற்றி என்ன கருத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சரியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல் ஆப்ஷன் பாருங்கள். ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். இவை கடவுள்களுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுளின் பெயர்கள் அல்ல. மேலே சொன்ன எல்லாமே கடவுளுடைய பெயர் கிடையாது, கடவுளுடைய பண்பு என்ன அதை மட்டும்தான் சொல்லியிருக்கு. அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் பாருங்கள். இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். முடிவு பண்ண முடியுமான்னு கேட்டால் முடிவு பண்ண முடியாது. அவர் எந்த சமயத்தை சொல்கிறாருன்னு முடிவு பண்ண முடியாது. நான்காவது கூற்று. என்றாலும், அதாவது மேலே சொன்ன வச்சுக்கிட்டு என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக் கொள்ள முயல்கின்றனர். இந்த 4 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 1, 2, 3, 4 அனைத்துமே பொருந்தும், அனைத்துமே சரிதான். நான்காவது கேள்வி. வள்ளுவரின் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஒருத்தார்னா யாருங்க? அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை பொறுத்து கொள்ளாமல் உடனே தண்டனை கொடுக்கறது தான் ஒருத்தார். அப்படி உடனே தண்டனை கொடுத்தவருக்கு எத்தனை நாள் இன்பம் நீடிக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் தான். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் அப்படின்னு சொல்லிட்டு புகழாக இன்னும் வரும், ஒரு திருக்குறள் வருங்க. அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ விடை ஒரு நாள். ஐந்தாவது கேள்வி. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகின்றார். ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. முதல் ஆப்ஷன் இது. இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல். இப்படி மறைக்கிறதா வெண்மை? கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்று நடப்பது. அப்படி நடக்கிறதா வெண்மை? அதுவும் கிடையாது. மறைநூல்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்காதிருத்தல், அதாவது நல்ல நூல்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்காமல் இருப்பது, அதுவா வெண்மை? கிடையாது. அப்போ விடை தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு தான் வெண்மை அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆறாவது கேள்வி. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? அதாவது 3 அதிகாரம் சொல்கிறாங்க. மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல். இந்த 3 அதிகாரத்திலையும் வள்ளுவர் என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்குறாங்க.
ஆப்ஷனை பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அமைச்சர்களின் நடத்தை பற்றியதா, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது பற்றியதா, மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியதா, உளவியல் கருத்துக்கள் நிறைந்ததா? விடையை பார்க்கலாங்களா? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை 1, 2, 4 சரி. அதாவது மன்னரை சேர்ந்தொழுகுதல் அப்படின்னா அமைச்சருடைய நடத்தை பற்றியது, அமைச்சர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. குறிப்பறிதல் அப்படின்னா அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, அவருக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து வழங்க வேண்டும். அவை அறிதல்னா அவையில் உள்ளவங்களுடைய உளவியல் சார்ந்த கருத்துக்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது. இந்த 3 தான் இந்த அதிகாரங்களில் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. 7வது கேள்வி, மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாங் கண்டதில் அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளில் கயவர் என யாரை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? மக்களே போல்வர் கயவர், இப்போ கயவர்னு சொல்லிட்டாரு. அப்போ கயவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். பொறுப்பில்லாதவர்களா, விருப்பம் போல் நடப்பவர்களா, நெறியற்று வாழ்பவர்களா, இவை 3மா? விடையை பார்க்கலாங்களா? விடை இவை 3ம். கயவர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இந்த 3 பேருமே வந்துடுவாங்க. 8வது கேள்வி, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார்? துறவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இகழ்ச்சின்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்க அவங்க என்ன ஒழுக்கத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். கல்லாமை, கொல்லாமை, கோபம் கொள்ளாமை, ஆசைப்படாமை. எது வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை கல்லாமை. 9வது கேள்வி, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? ஒருத்தருடைய செல்வத்தை நீர் நிறைந்த ஊருணி, அதாவது கிணற்றோடு ஒப்பிடுகிறார். யாருடைய செல்வத்தை ஒப்பிடுறாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். பேரறிவாளன், தீநட்பு, சூது, கயவர். அதாவது திருவள்ளுவர் நல்ல விஷயங்களை பற்றி தான் பேசுவார். ஸோ பார்க்கும்போது தெரிகிறது பேரறிவாளன் செல்வந்தான் நீர் நிறைந்த ஊருணி போன்றது. 10வது கேள்வி, உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? உடுக்கை இழந்தவன் கை போல ஒரு திருக்குறள் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ அவர் எதோட ஒப்பிடுறாருன்னா, உடுக்கைனா என்னதுங்க? இங்கே உடுக்கைங்கிறது அடிக்கிற உடுக்கை கிடையாது, ஆடை. நம்ம இடுப்பிலேருந்து ஆடை கலண்டு கீழே விழும் பொழுது நம்மளையே அறியாமல் நம்முடைய கை எப்படி போய் அதை பிடித்து நம்முடைய மானத்தை காப்பாற்றுதோ, அதே மாதிரி நம்முடைய நண்பர்களுக்கு துன்பம் வரும்போது நண்பர்கள் கூப்பிடாமையே உண்மையான நண்பன் போய் உதவி செய்வான் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்ல வர்றது நட்பு. 11வது கேள்வி, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள். இப்படி சொல்கிறாங்க, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் சொல்கிறாங்க. இப்படி சொல்வதற்கு, அதாவது கூற்றுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்தால் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள். முதல் ஆப்ஷன், எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். கூற்று 2, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். 3, சாதி, இனம், சமயம், வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதால். 4, மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். பார்த்தாவே தெரிகிறது விடை அனைத்தும் சரி. எல்லாமே இருக்கிறதுனால தான் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள்னு சொல்கிறாங்க. 12வது கேள்வி, திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்பட காரணம் யாது? திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க, ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, பலர் உரை எழுதியிருக்கிறாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது, அனைத்து நாட்டினருக்கும் அனைத்து சமயத்தினருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. எது சரியாக வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடையை கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டி தான் ஆன்சர். திருக்குறள் அனைத்து நாட்டினருக்கும் அனைத்து சமயத்தவருக்கும் அனைத்து காலத்துக்கும் பொருந்துவதால் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுது. இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க. திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வியை நானே எக்ஸ்ட்ரா கேட்குறேன். திருக்குறளுக்கு முற்காலத்தில் 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் முதல் உரையை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்கேன். இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போடுங்க. முதல் உரை எழுதுனது யார், சிறந்த உரை எழுதுனது யார்? இந்த 2 கேள்விக்கான பதிலை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது அடுத்த தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 13வது கேள்வி, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர்நாடி ஆகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் தான் வள்ளுவத்துடைய உயிர்நாடி. இந்த கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்பொழுதும் தீமை செய்யாதிருத்தல், மேற்கண்ட அனைத்தும். எந்த காரணத்துக்காக உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுறது தான் வள்ளுவத்தின் உயிர் நாடின்னு சொல்கிறாங்க. விடையை சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை மேற்கண்ட அனைத்தும் என்பது சரி. 14வது கேள்வி, தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள். என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அதாவது திருவள்ளுவர் இந்த குறளில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். எது குன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாம். அதாவது இங்கே என்ன விடை வரும் அப்படின்னா நெடுங்கடல். இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் அப்படிங்கிறது தான் திருக்குறள். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேகம் இருக்குது இல்லைங்களா, மேகம் மழை பெய்யலைன்னா எப்பேற்பட்ட கடலாக இருந்தாலும் வத்திரும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் இங்கே மறைமுகமாக கேட்குறாங்க. ஸோ எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை டைரெக்டாக மீன் பண்ணுற மாதிரியே கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளை நல்லா படித்தா தான் நம்ம ஆன்சர் போட முடியும். அடுத்து 15வது கேள்வி. இங்கே முற்பகுதியை விட்டுட்டாங்க. இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள், ஸ்கூல் புக்லேயே இருக்கிற திருக்குறள் தான். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டையும் வள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? ஏதோ 2 விஷயத்தை கண்ணுக்கு இணையாக சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். அறமும் பொருளும், நடுவு நிலைமையும் அடக்கமுடைமையும், பொருளும் இன்பமும், எண்ணும் எழுத்தும். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை எண்ணும் எழுத்தும். இது ஒரு திருக்குறளுங்க. எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த மாதிரி ஒரு திருக்குறள் வரும், எனக்கு மறந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலாக திருக்குறளை வச்சே கேட்டிருக்காங்க. 16வது கேள்வி. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஏதோ ஒரு விஷயத்தை அகத்தின் இருளை போக்கும் விளக்கு. அகம்னா என்னங்க? அகம்னா உள்ளம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள், அந்த இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் சொல்கிறாரு. அப்படி எதை சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. தவ விளக்கா, அருள் விளக்கா, குடும்ப விளக்கா, பொய்யா விளக்கா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை பொய்யா விளக்கு. பொய்யா விளக்குன்னா உண்மையை பேசுறது. உண்மையை பேசுகிறது தான் அதாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இருட்டை போக்கும் விளக்குன்னு சொல்கிறாங்க. 17வது கேள்வி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? வள்ளுவன் செய்த திருக்குறளை படித்தவங்க உள்ளுவரோன்னா எண்ண மாட்டார்கள்னு அர்த்தம். மனுவாதி நூல்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது புரியல. அதாவது நினைக்க மாட்டாங்க. இங்கே எதோ சொல்கிறாங்க. இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். ஔவையார், பாரதியார், பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, சுத்தானந்த பாரதியார். யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தான் இதை சொன்னவர். 18வது கேள்வி. ஞாலம் கருதினும் கைகூடும். இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் வரிங்க. மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? இது ஒரு திருக்குறள், காலமறிதலில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 கருத்துக்களை ஒருத்தர் அறிந்து செயல்பட்டால் அவர் உலகத்தையே பிடிக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். செல்வமும் வீரமும், காலமும் இடமும், சகோதர சகோதரி உதவி, தாய் தந்தை உதவி. என்ன வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை காலமும் இடமும். காலமும் இடமும் கரெக்டாக கருதி நம்ம செயல்பட்டால் இந்த உலகத்தையே பிடிக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இது ஒரு திருக்குறளுங்க ஆக்சுவலாக. 19வது கேள்வி. நெய்யால் எரி நுதிப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல். இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வரக்கூடிய நுதுப்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நுதுப்பேம் என்றால் என்னங்க? ஆப்ஷனை பாருங்கள். அவித்தல், ஆயுள், முறைமை, பயில் உடைமை. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை அவித்தல் என்று அர்த்தம். 20வது கேள்வி. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருத்தும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் திருவள்ளுவரே எல்லா உயிர்களையும் வேறுபடுத்துகிறாரு. எப்படி வேறுபடுத்துகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தொழிலை வச்சு வேறுபடுத்துகிறாரா, உடையை வச்சு வேறுபடுத்துகிறாரா, உணவு வச்சா, இடம் வச்சான்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? அதாவது தொழிலின் அடிப்படையில் தான் அவர்களை வேறுபடுத்துகிறார். இது ஒரு திருக்குறளுங்க. ஆக்சுவலாக என்னமோ வரும், எனக்கு மறந்துருச்சுங்க. திருக்குறள் படித்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ மறந்துருச்சு. ஆக்சுவலாக திருக்குறள் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. 21வது கேள்வி.
கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? படிக்காதவங்களை வள்ளுவர் யாரோடையோ ஒப்பிடுறாரு. யாரோட ஒப்பிடுறாருன்னு கேட்குறாங்க. பேய் கூடவா, பூதத்து கூடவா, கூற்றம் கூடவா, விலங்கு கூடவா? இது ஒரு திருக்குறள் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை விலங்கு கூட ஒப்பிடுகிறாரு. 22வது கேள்வி, என்பும் உரியர் பிறருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அதாவது திருக்குறளை அப்படியே பேஸ் பண்ணி கேட்டு விட்டுறாங்க பாருங்கள். அதாவது என்பும் உரியர் பிறருக்கு, இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சினிமா பாட்டு தான். இங்கே வள்ளுவர் யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மாண்புடையார், பண்புடையார், அன்புடையார், அறிவுடையார். விடை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அன்புடையார். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, இந்த மாதிரி ஒரு திருக்குறள் வரும். ஸோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க. 23வது கேள்வி, பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? எத்தனையோ நூல்களை படிச்சிருந்தாலும் படித்தும் படிக்காதவன் அப்படின்னு வள்ளுவர் யாரையோ சொல்கிறாரு. யாரை சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். பொருளோடு வாழாதார், அருளோடு வாழாதார், புகழோடு வாழாதார், உலகிலோடு வாழாதார். யார் வருவாங்க? இது ஒரு திருக்குறள் தான். விடையை பார்க்கலாங்களா? உலகியலோடு வாழாதார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார். இந்த மாதிரி திருவள்ளுவர் ரொம்ப சொல்லியிருப்பார். எனக்கு சரியாக தெரியல, பட் அந்த மாதிரி தான் திருக்குறள் வரும். 24வது கேள்வி, புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஒருத்தர் புத்தேன் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். திருடாதவரா, பொய் சொல்லாதவரா, புறங்கூறாதாரா, சினம் கொள்ளாதாரா? யார் புத்தேன் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்பவர்? விடையை பார்க்கலாங்களா? விடை திருடாதவர் தான் புத்தேன் உலக வாழ்க்கையை உறுதியாக வாழ்பவர். 25வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறள் சம்மந்தமாக நாங்கள் நிறைய வீடியோக்களை ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்காக தனியாக பிரத்யேகமாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இதை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரிப்பீட்டாக நிறைய கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, வரும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. சரி, 25வது கேள்வியை பாருங்கள். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? பொருள்னா பணம், காசு, அது இல்லாதவனை உலகத்தார் எவ்வாறு கருதுவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆப்ஷனை பாருங்கள். இறங்குவர்னால் வருத்தப்படுவார்களாம். அருளுவர்னா கொடுத்து உதவுவாங்களாம். எள்ளுவர்னா சிரிப்பாங்களாம். பழிப்பர்னா கேவலமாக பேசுவாங்களாம். விடையை பார்க்கலாங்களா? விடை எள்ளுவர் என்பது சரி. அதாவது எல்லாருமே நகைப்பர், அதான் அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோக்குள்ள ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.